பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாகவும் கீர்த்தனை பாடல்களின் 103வது கீர்த்தனை பாடல், தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே கணநேய மேவியே என்ற பாடலை பாடுவோம். Mara
சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 1 முதல் 6 வசனங்கள். சங்கீதம் 27 1 முதல் 6. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகையுமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்கள் இடர் விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கும் மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை காணவும், கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் எங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து உம்மை துதித்து பாடவும், உங்களுடைய வசனங்களை நாங்கள் கேட்கவும், ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏற்படுத்தவும் எங்களை நீர் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு நன்றி. கர்த்தர் எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆராதனையிலே ஆண்டவர் முதல் நிறைய வரைக்கும் ஆண்டோடைய அருள் பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தட்டும். எங்களுக்கு நல்ல ஒரு மனதை தாருங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் நாம் நம்முடைய ஆண்டவர் நாமம் மகிமைப்படும்படியாக ஞான பாடல்களில் 177வது ஞானப்பாடல், ஞானப்பாடல் எண் 177வது ஞானப்பாடலில் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். இரக்கம் பெற்றேன் கர்த்தராலே, இதற்கு நான் எம்மாத்திரம், இருத்தேனே அகந்தையாலே நான் மீட்கப்பட்டதற்புதம், உம்மாலே பூரித்த அடியேன் இரக்கத்தை புகழுவேன்.
எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தறியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, தேவ கிருபை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து பிதாவின் முன்னிலையில் நம்மை தாழ்த்துவமாக அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனைப் போல பிதாவே பாவிகளாகி எங்களுக்கு இறங்கியிடும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவரும் கெட்டு அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். உன்னதங்கள் இருக்கிற பராவரனுக்கு மகிமையோ, பூமியிலே சமாதானமோ, மனிதர் பேரிலே பிரியமும் உண்டாவதாக.
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எங்கள் கர்த்தராகிய கடவுளே, இந்த உலக வரலாற்றின் போக்கு உமது நடத்துதலினால் சமாதானமாக இருக்கவும், உமது திருச்சபை அமைதியாக உமை தொழுது கொண்டு மகிழும்படிக்கும் தேவரின் அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாழ்கிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டின் பகுதியை வாசிக்க கேட்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்கள். ஏசாயா 58 6 துவங்கி 12. நுகத்தடியின் பிணையலைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினான். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெறுவாய். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. மகிமையுள்ள கடவுளே, தேவனே பரிசுத்த. வல்லமுள்ள ஆண்டவரே நீ பரிசுத்த. என்றென்றுமுள்ள ஆண்டவரே நீ பரிசுத்த. ஆமென். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிருப பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 துவங்கி 23 முடிய. ரோமர் 8:18 முதல் 23 வசனங்கள். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லர் என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயதினத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல,
கீழ்ப்படுத்தினவராலேயே மாயை கீழ்ப்படுத்துகிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பராகிய புத்திர சுழிக்காரம் வருகிறதற்கு காத்திருந்தது நமக்குள்ளே தரிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய இருதயத்தில் நித்திய ஜீவனுக்கு என்று உறுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியம் கொள்ளுகிறவர். இரக்கமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவிசேஷ பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 துவங்கி 42 முடிய. லூக்கா 6:36 முதல் 42 வசனங்கள். இயேசு தம்முடைய சீடரை நோக்கி, உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் தீர்ப்பு செய்யாதிருங்கள், அப்பொழுது நீங்களும் தீர்ப்பு பெறாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பார்வையற்றவன் வழி நடத்துவானோ? இருவரும் குழியில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவிலும் மேலானவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை கவனியாமல் உன் சகோதரின் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாராமல் இருந்து கொண்டு உன் சகோதரனிடத்தில், சகோதரனே, உன் கண்ணில் இருக்கிற துரும்பை நான் எடுத்து விடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட தெளிவாய் பார்ப்பாய் என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ மக்களோடு ஒருமனப்பட்டுள்ளாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் நல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாரிடத்தில் பிறந்து பொத்தி பிரார்த்தனைகள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்துறந்து வைத்தெழுகிறார். பரத்திற்கு எரியல்லாமல்ல பிதாவாகிய கடவுளை வலப்பக்கத்தில் வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்தீர்ப்பளிக்க வருவார்.
பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுவாண்டிய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த விசுவாசத்திலே நாம் எல்லாரும் உறுதியோடு நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். மீண்டும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஞான பாடலிலே 196வது ஞான பாடலின் 196 அந்த பாடலில் 2, 3, 4 கவிகளை பாடுவோம். என் பூர்வ பாவத்தாலே என்னுடைய மனது கேடாயிருக்கிறது, யாவும் என்னில் அதனாலே மாறுபாடாம், நெஞ்சிலே தீய குணம் உண்டே. 2, 3, 4 கவிகளை பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் துவங்கி 42 முடிய. லூக்கா 6:36 முதல் 42.
ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். பின்னும் அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே நீ தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நிரப்பியறிடும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவளாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று உழைக்கச் செய்தருளும். உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறாகிய இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மையப்பொருள் சுயநீதியின் அபாயம். சுயநீதியின் அபாயம். உலகத்திலே அபாயம் என்ற சொல் பல இடங்களிலே பலகைகளிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் எல்லாரும் அறிவோம். குறிப்பாக கடற்கரை பகுதிக்கு நாம் செல்வோமானால் அந்த கடற்கரையில் சில இடங்களிலே தண்ணீருக்குள் இறங்கக்கூடாது என்று சொல்லி டேஞ்சர் என்ற போர்டு வைக்கப்பட்டிருக்கும். அதுபோல காடுகளுக்கு செல்லும் போது ஒரு சில இடங்களிலே இங்கு செல்லக்கூடாது, வன விலங்குகள் இருக்கும் என்று அங்கு நமக்கு எச்சரிக்கை, அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும். அதுபோல மலைப்பாங்கான இடங்களிலே உயரமான இடத்திற்கு போகிற போது இதற்கு மேல் செல்லக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படும். இன்னும் மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடத்துல அதன் அருகிலே நாம் செல்லக்கூடாது என்று சொல்லி அபாய எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படும். அன்புக்குரியவர்களே, உலக பிரகாரமாக இந்த அபாய எச்சரிக்கையை நாம் தாண்டி போகிற போது நம்முடைய உயிருக்கு ஆபத்து என்பதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கோம். அதே போல சுயநீதியின் அபாயம் என்ற ஒரு மையப்பொருள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுயநீதிக்காரனுடைய காது இயேசுவின் குரலை கேட்காது. இயேசுவின் குரலை கேட்காமல் இருப்பது ஒரு அபாயம். இந்த உயிருக்கு இந்த உலகத்தில் எந்தெந்த நிலைகளிலே அழிவு இருக்கிறதோ அவற்றில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது உலகத்தின் மரபு. அதே போல நம்முடைய ஆத்துமா அழியாமல் இருக்க வேண்டுமானால் இயேசுவின் குரலை நாம் கேட்க வேண்டும். இயேசுவின் குரலை நாம் கேட்காமல் இருக்கிற போது அது ஒரு அபாயம். இந்த உலக வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவியாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர் குரலை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை இந்த நாள் மிக குறிப்பாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. கடந்த சில வாரங்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமையின் மூலமாக நம்மோடு கூட பேசினார். இன்றைக்கு நாம் காணும்போது சில கட்டளைகளை நமக்கு முன்பாக வைத்து இதையெல்லாம் செய்ய வேண்டும், இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, அதை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். குறிப்பாக இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள் கோல்டன் ரூல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவங்கள் என்று அழைக்கின்றார்கள்.
பகைவரிடத்திலே அன்பு, மற்ற எல்லாரையும் நேசிப்பது, எல்லாரிடத்திலும் இரக்கம் காட்டுவது, இவற்றை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். பரிசேயரும் வேதபாரகரும் இதற்கு அவர்கள் உடன்படுவதில்லை. சென்ற வாரத்திலே நாம் சிந்தித்தோம், சுயநீதியாக அவர்கள் செயல்படுவார்கள் என்று. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பகுதியில அந்த கட்டளைகள் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்பதை சிந்திக்கும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். முதலாவது இங்கு சிந்திக்க வேண்டிய காரியம், தவிர்க்க வேண்டிய காரியங்கள். தவிர்க்க வேண்டிய காரியங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும், அதை செய்யக்கூடாது என்று அவர் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை பார்க்கிற போது, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இயல்பாகவே நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடிய ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. சின்ன பிள்ளைகள் வீட்டிலையோ அல்லது தெருக்களிலேயோ விளையாடி கொண்டிருக்கிற போது சின்ன தவறை அவர்கள் செய்துவிட்டால் அந்த தவற்றை யார் செய்தார்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒருவரை ஒருவர் நான் இந்த காரியத்தை செய்யவில்லை, நான் செய்யவில்லை என்று சொல்லி எல்லாரும் அவர்கள் ஓடி விடுவார்கள். இது சின்ன குழந்தைகளுடைய இயல்பு. ஆனால் பெரியவர்களாகிய நாம் நன்றாக எல்லாம் அறிந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை குற்றம் சாட்டுகின்றோம். நாம் செய்த தவறை மறைக்க பார்க்கிறோம். அதுதான் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆதியாகம புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆதாமையும் ஏவாளையும் படைத்து எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பிதா கொடுத்தார். ஆனால் சில காலங்களிலே அவர்கள் பிதாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே அவர்கள் வீழ்ந்து போனார்கள். அதற்கு பிறகு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிற மக்களாய், அந்த ஒருமனப்பாட்டை இழந்தவர்களாய், ஆண்டுடைய ஐக்கியத்தை முறித்து கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் காண்கின்றோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவர் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவர், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றான். ஆதாமை கேட்கிற போது அந்த பெண் தான் எனக்கு கொடுத்தாள் என்று சொல்லுகிறான். பெண்ணை கேட்கிற போது அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். தவறை அங்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், மற்றவர்களை நாம் குற்றவாளிகளாக தீர்த்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு வழிவகை செய்யக்கூடாது என்பதை மிக தெளிவாய் ஆண்டவர் உணர்த்துகின்றார். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 14ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை பார்க்கும்போது, ரோமர் 14:12-13 வசனங்கள். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவரை ஒருவர் நாம் குற்றவாளிகளாக தீர்க்க கூடாது என்று ஆண்டவர் உணர்த்தி காட்டுகின்றார். சுயநலமோடு வாழ்ந்து மற்றவர்களை நேசிக்காதபடி நான் மட்டும் வாழ வேண்டும் என்ற நிலையில் நாம் இருப்பது ஆண்டவருக்கு விரோதமானது. ஒரு முறை ஒரு நாட்டினுடைய அரசன் வினோதமான ஒரு ஆசை அவனுக்கு ஏற்பட்டது. அவன் படுக்கின்ற போது அவன் படுக்கையில ரோஜா பூக்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினானாம். ஆகவே கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை இடத்துல ரோஜாக்கள், சிகப்பு ரோஜாக்கள் விளைகிறதோ அவைகள் எல்லாம் அன்றைக்கு மதியத்திற்குள்ளாக அரண்மனைக்கு வந்து சேர வேண்டும். இது ராஜாவுடைய கட்டளை. அதற்கு எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். ஒவ்வொரு நாளுமே அங்கு அந்த நாட்டிலே விளைகின்ற சிகப்பு ரோஜாக்கள் அரண்மனைக்கு குறித்த நேரத்திற்குள் வந்து சேர்ந்துவிடும்.
பெண்கள், சின்ன பிள்ளைகள் மிக அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் கூட அந்த சிகப்பு ரோஜாவை தலையில அணிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. ஒரு நாள் ஒரு சிறுமி இதை பார்த்து கொண்டே இருந்தால் எல்லா ரோஜா பூக்களும், சிகப்பு ரோஜா பூக்களும் அரண்மனைக்கு செல்லுகிறதை அவர் தினமும் பார்த்து கொண்டிருந்தாளாம். ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அந்த அரண்மனைக்குள்ளே நுழைந்தாள். தேடிக்கொண்டே சென்றாள். ராஜாவுடைய அந்த படுக்கையில ரோஜாக்களும் பரப்பி வைக்கப்பட்டிருந்ததை அவள் கண்டாள். உடனடியாக இவள் போய் அது மேல் படுத்து கொண்டாளாம். அங்கிருக்கிற ஒரு காவலாளி பார்த்து விடுகிறான். அரசனுக்கு செய்தி போகிறது. அரசன் வந்து பார்க்கிறான். தண்டனை கொடுக்கப்படுகிறது. என்ன தண்டனை? 40 கசை அடிகள். சிறுமி தாங்க முடியாத என்ற நிலையில அவை கூடி வருகிற போது நடுவிலே அந்த சிறுமியை நிறுத்துகிறார்கள். கசை அடி கொடுக்கப்படுகிறது. முதல் அடி வாங்கிய பிறகு அவள் சிரிக்கிறாள். அங்க இருக்கிற எல்லாரும் மிகவும் பிரமிப்போடு பார்த்தாங்க. இரண்டாவது அடி அடிக்கப்படுகிறது. அப்போது இன்னமும் சிரித்தாள். அரசனுடனே, உனக்கு வலிக்கவில்லையா? அடி வாங்கிய போது சிரித்துக் கொண்டு இருக்கிறாயே என்று சொல்லி அரசன் கேட்டாராம். அப்போ அந்த சிறுமி உடனடியாக பதில் சொன்னாள், எனக்கு வலிக்கிறது உண்மைதான். நான் ஒரு நாள் மாத்திரம் கொஞ்ச மணி நேரம்தான் இந்த படுக்கையில படுத்தேன். அதற்கே எனக்கு 40 கசையடிகள். ஆனால் நீரோ தினமும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் அந்த படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு எத்தனை அடிகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிறுமி கேட்டாளாம். அப்பொழுதுதான் அரசனுக்கு புத்தி வந்தது. சுயநலத்தோடு கூட எல்லா பெண்களும் சின்ன பிள்ளைகளும் பூக்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அற்றவனாய் நான் வாழ்ந்தது தவறு என்று சொல்லி தன்னை அவன் திருத்தி கொண்டானாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்ம எல்லாரையுமே நேசிக்கிறார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். நாம் சுயநலத்தோடு வாழக்கூடாது என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அதே போல இந்த அதிகாரத்துல லூக்கா 6ஆம் அதிகாரத்தின் 41, 42 வசனங்களை நான் வேறு ஒரு மொழிபெயர்ப்பிலே வாசிக்கின்றேன். ஈஸி டு ரீட் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பில் இந்த 2 வசனங்களையும் நான் வாசிக்கின்றேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள். உன் கண்ணில் இருக்கிற பெரிய மரத்துண்டை கவனிக்க முடியாத போது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற சிறு தூசியை நீ கவனிப்பது ஏன்? நீ உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, உன் கண்ணில் இருக்கிற சிறு தூசியை எடுத்து போடட்டுமா என்கிறாய். ஏன் இதை சொல்கிறாய்? நீ உன் கண்ணில் இருக்கிற பெரிய மரத்துண்டை பார்ப்பதில்லை, நீ வேஷமிடுகிறாய். முதலில் உன் கண்ணில் இருக்கும் மரத்துண்டை எடுத்து விடு, அப்பொழுது உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் தூசியை எடுத்து போடுவதற்கு நீ தெளிவாய் பார்க்க முடியும் என்றார். அன்பானவர்களே, மரத்துண்டு நம்முடைய கண்ணில் இருக்கிற போது மற்றவர் கண்ணில் இருக்கிற தூசையை நம்மால பார்க்க முடியாது, அது முற்றிலுமாய் மறைக்கும். அதே போலதான் நாம் செய்கின்ற பெரிய தவறை மறைப்பதற்காக மற்றவர்கள் செய்கின்ற சின்ன தவறை நாம் உணர்த்தி காட்டுவதற்கு முன் வருகிறோம். அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். யாக்கோபு 4:12. நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்? மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? ஆண்டவர் படைத்தவர், வழி நடத்துகிறவர், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். நம்மை நியாயந்திருக்கிறவர் அவர் மட்டுமே. நாம் ஒருவரையும் குற்றம் சாட்ட முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடாது என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டி இதை தவிர்த்து கொள்ள அழைக்கின்றார்.
அதே போல மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகவும் நாம் தீர்க்க முடியாது. மற்றவர்களை நியாயம் தீர்க்காதிருங்கள், ஆக்கினை தீர்க்காதிருங்கள் என்று இங்கு சொல்லப்படுவதற்கு காரணம், அந்த காலத்தில் கலிலேயா பகுதியிலே வாழ்ந்த யூதர்கள் அந்த ரோமர்கள் ரொம்ப அதிகமாக கொடுமைப்படுத்தியதினால ஒரு சிலர் எழும்பி அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். அப்பொழுது ரோமர்களின் மூலமாக இவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஆனால் இவருடைய உள்ளத்தில் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து வந்தது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றவர்களை நியாயம் தீர்க்காதிருங்கள், குற்றவாளிகளாக அவர்களை நீங்கள் தீர்க்காதிருங்கள் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றும் கூட நம்ம அநேகர் மற்றவர்களை குற்றவாளிகளாக மாற்றுவதற்கு ஆயத்தப்படுகின்றோம். நியாயம் நீதி செயல்பட முடியாத நிலையில் இருக்கின்றது. கர்த்தர் விரும்புகிற காரியம், நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்க வேண்டாம். அதைத்தான் நாம் இன்றைக்கு தவிர்த்து வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, தவறாமல் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகள். முதலாவது தவிர்க்க வேண்டிய காரியங்கள், இரண்டாவது தவறாமல் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகள். பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். சங்கீதங்கள் 145 சங்கீதம் 9 சொல்லுகிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. எல்லார் மேலும் இரக்கமுள்ளவராக நம்முடைய தேவன் இருக்கின்றார். மனுக்குலத்தை அவர் நேசிக்கிறவராய் பாவங்களிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதற்குத்தான் அவர் ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறது போல நாமும் இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் இன்றைக்கு அழைக்கின்றார். வேதாகமத்தில் வாசிக்கிறோம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான். எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் இந்த உலகத்தின் மக்களை நேசிப்பதற்கு, அவர்கள் மீது இரக்கம் பாராட்டுவதற்கு நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணரும்படி தேவன் விரும்புகின்றார். குவாக்கர் ஓட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்டை நாம் அறிந்திருக்கின்றோம். இங்கிலாந்து தேசத்தில் அந்த காலத்தில் சில பிசினஸ் மேன் எல்லாம் கூடி எந்த பொருளை நாம் தயாரித்தாலும் அதில் அதிகமான லாபம் வைக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஆலோசித்து ஜெபித்து அந்த கம்பெனியை உருவாக்கி அதன் மூலமாய் நிறைய அவங்க ப்ராடக்டை உற்பத்தி பண்றாங்க. ஆனால் நமக்கு தெரிந்தது நம்முடைய நாட்டில் இருக்கிறது அந்த ஓட்ஸ். ஆகவே மற்ற மக்கள் எல்லாருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை நேசிக்கிற மக்களாய், உதவி செய்கிற மக்களாய், அன்போடு ஏற்றுக்கொள்கிற மக்களாய் வாழ்வது நமக்கு அவசியம் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். ரோமருக்கு எழுதப்பட்ட 15 முதல் வசனத்திலே வாசிக்கும் போது, ரோமர் 15:1, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனமானவர்களுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஒரு முறை ஒரு பணக்காரன் ஒரு மனிதன் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை நான் சுதந்தரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கின்றான். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்ள வேண்டும். அவன் மறுபடியும் பேசுகிறார், தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்வதற்காக கற்பனைகள் எல்லாம் நான் ஒழுங்காக கடைபிடிக்கிறேன், சிறு வயதிலிருந்தே நான் கடைபிடிக்கிறேன் என்று பதில் சொல்கிறான். அப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகின்றார், உனக்கு உள்ளதை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவன் துக்கத்தோடு போய்விடுகிறான். காரணம், அவன் பெரிய செல்வந்தனாய் இருப்பதனால, தனக்குரியதை தானே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பியதினால அவன் துக்கமாய் போய்விட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். லூக்கா 10:37 அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இங்கு வாசிக்கிற வசனத்துல ஆசாரியனும் லேவியனும் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யாமல் சென்று விடுகிறார்கள்.
அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதவி செய்ய தேவனே இரக்கம் பாராட்டினர் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இரக்கம் பாராட்டும் மக்களாய், மற்றவர்களை நேசிக்கிற மக்களாய் வாழ்வது அவசியம் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சுட்டி காட்டுகின்றவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிரையே நமக்காக கொடுத்தார். அவர் நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக உயிரை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களுக்காக உதாரணத்துவமாய் கொடுப்பதற்கு, அவர்களை தாங்குவதற்கு அழைக்கப்படுகிறோம். அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். வாசிக்க கேட்ட ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளும் உடைத்து போடுகிறதும், எல்லாவற்றிலிருந்தும் மக்களை விடுதலை ஆக்குவது, நெருக்கப்பட்ட மக்களை விடுதலை ஆக்குவது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க கட்டளை. நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் நெருக்கப்பட்டிருக்கிற போது என்னென்ன நிலைகளிலே அவர்கள் நெருக்கப்பட்டிருக்கிறார்களோ அதிலிருந்து நாம் அவர்களை விடுவிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மோசையின் மூலமாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இன்று நாம் என்னென்ன நிலைகளிலே மக்கள் நெருக்கப்பட்டிருக்கிறார்களோ, விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அந்த காரியங்களிலே அவர்கள் விடுதலை அடைவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராக இருக்கின்றார். அறியாமையில, நோயில, பாவத்தில, பிசாசின் கட்டுகளில் இருக்கிற மக்களை விடுவிப்பதற்கு நம்மை ஆண்டவர் கருவியாய் பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க நாம் ஒவ்வொரு நாளும் முன்வர வேண்டும். இந்த ஜூலை மாதம் ஜீகன்பால்க் ஐயர் அவர்களும் ஹென்ரிச் ப்ளூச்சோ ஐயர் அவர்களும் இந்திய தேசத்திற்கு கடவுளாலே அனுப்பப்பட்ட ஒரு மாதம். வருகிற 9ஆம் தேதி மிசியோன் தோத்திர பண்டிகை என்ற ஆராதனையை நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். அவருடைய அர்ப்பணிப்புக்காக, கர்த்தருக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை செயல்படுத்தியதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்போஸ்தலர்ல 26ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் அகிர்ப்பு ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அங்க பவுல் உறுதியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் ஜீகன்பால் தன்னுடைய நோக்கமாக, தன்னுடைய அர்ப்பணிப்பாக எடுத்துக்கொண்டாராம். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்திய தேசத்துக்கு வந்து அநேக ஆண்டவரை பற்றி அறியாத மக்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராய், ஆண்டவரின் அன்பை எடுத்து சொல்லி அநேகருக்கு உதவிகளை செய்து பள்ளிகளை உருவாக்கி, திருச்சபையை உருவாக்கி, அங்கு நமக்கு வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்து, பெண் பிள்ளைகளுக்கு தையல் பயிற்சியை கற்றுக் கொடுத்து, எல்லா நிலைகளிலும் பல காரியங்களை ஆண்டவருக்காக செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மக்கள் விடுதலைக்குள்ளாக வருவதற்கு தன்னை அர்ப்பணித்தார் என்பதை நீங்களும் நானும் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். ஆகவே தவறாமல் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில நம்மால் இயன்றதை ஆண்டவருக்காக செய்வதற்கு நாம் முன்வர, திருச்சபையாய் ஒருமனப்பட்டு முன்வர அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக தனிச்சிறப்பான நன்மைகள். தனிச்சிறப்பான நன்மைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தவிர்க்க வேண்டிய காரியங்களை நாம் தவிர்த்து வாழுகிற போது, அவர் கொடுத்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழுகிற போது சிறப்பான நன்மைகளை, ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் இங்கு நாம் காண முடிகிறது. இன்றைக்கு நாம் சங்கீத பகுதியாய் வாசிக்க கேட்ட 27ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 27:1, கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கின்றார். நான் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை தவிர்த்து அவர் எனக்கு தருகிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற போது அவரே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார்.
இருள் விலகி போகிறது என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். அதே ஏசாயா 58 அதிகாரம் 8 சொல்லுகிறது, அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. விடிய கால விழிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், அந்தகாரம் மாறும், உன் வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் உயர்வை காண முடியும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுது அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற போது, அதை மதித்து நடக்கிற போது, தவறாமல் கை கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்கள் நம் மீது இரக்கம் பாராட்டுகிறார்கள், நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் பாராட்டும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், எல்லா நிலைகளிலும் உயர்த்துகின்றார். மத்தேயு நற்செய்தி நூல் 5 அதிகாரம் 7 மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு செய்கின்ற நன்மைகள் நிச்சயமாய் பன்மடங்காய் ஆசீர்வாதத்தை நமக்கு திருப்பி கொடுக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நாம் கொடுக்கும் போது நிறைவாய் நமக்கு கொடுப்பார்கள். நாம் உலக வாழ்க்கையில மாத்திரமல்ல, ஆன்மீக காரியங்களையும் நிறைவே அடைய முடியும். ஸ்பிரிச்சுவல் அபண்டன்ஸ் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுவார்கள். நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் பாராட்டுகிற போது, கொடுக்கிற போது இன்னும் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிதாவை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கின்றார். நாம் ஏசாயாவில் இதை வாசிக்க முடிகிறது. அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கின்றார். எப்படி நாம் நண்பர்களிடத்தில் பேசுகிற போது, பெற்றோரிடத்தில் பேசுகிற போது அவர்கள் ஒரு மறு உத்தரவு நமக்கு சொல்லுகிறார்களோ, அதே போல பிதா நம்மோடு கூட பேசி மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார், நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் கற்பனைக்கு நாம் கீழ்ப்படுகிற போது அதை நாம் உணர்கின்றோம். அதைத்தான் புதிய ஆசீர்வாதமாக தனிச்சிறப்பான நன்மையாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். இந்த ஜூலை மாதத்தின் முதல் தேதியிலே நாம் சிந்தித்த வாக்கு தத்துவம் சங்கீதங்களின் புத்தகம் 31 அதிகாரம் 3 சங்கீதங்களின் புத்தகம் 31 அதிகாரம் 3 என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கு நாம பார்க்கிறோம். ஏசாயா 58 அதிகாரத்துல 11 நாம் காணும் போது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் இளமுலை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நித்தமும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். மகா வறட்சியான காலங்களிலே நம்மை அவர் எல்லா நிலைகளிலும் உயர்த்துகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கொடுமையான வெயில் காலமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். எப்பொழுது அவருடைய கட்டளைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கிற போது அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்தி காட்டுகிறார். உலகத்தின் எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு இக்கட்டான ஒரு சூழலில் இருந்து வருகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை நித்தமும் வழி நடத்தி வருகிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது உலகம் முழுவதும் பாடுபட்டிருக்க கொண்ட நிலையில ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேண்டும். இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். நாம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் விடுவிக்கப்பட வேண்டும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நாம் நம்முடைய ஜெபத்தில் எதற்காக ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பாரத்தோடு ஜெபிக்கிற போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். இந்த உலகத்தின் மக்களை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். அதன் மூலமாய் நம்முடைய திருச்சபை, நம்முடைய குடும்பம், நம்முடைய நாடு வளம் பெறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற ஒவ்வொன்றையும் உணர்ந்து வாழ்வோம். தவிர்க்க வேண்டிய காரியங்களை தவிர்ப்போம். தவறாமல் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளை கை கொள்வோம். தனிச்சிறப்பான நன்மைகளை நாம் பெற்று வாழ்வோம். கர்த்ததாமே இந்த அனுபவத்தோடு கூட நாம் வாழ நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே,
கடவுள் தமது பரிசுத்த வார்த்தை இப்போது நமக்கு மறுபடியும் அருளினபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தையை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடக்கவும், நற்கனிகளை தரும்படி நமக்கு ஆன்ம பலத்தை அருளுமாறு அவரை நோக்கி மன்றாடுவோமாக. மேலும் நமது சபையிலும் வறுமை, நோய் முதலியவற்றால் வருந்துவோரையும் தங்களுக்காக வேண்டல் செய்யும்படி கேட்டுக்கொண்டவர்களை நாம் கடவுள் முன்னிலையில் நினைவு கூறுவோமாக. சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய காரியங்கள்: வருகிற 9ஆம் தேதி, இந்த மாதம் 9ஆம் தேதி மிஸ்ஸியோன் தோத்திர பண்டிகை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜிகன்பால்க் ஐயர் அவர்களையும் இண்டிச் ப்ளூச்சோ ஐயர் அவர்களையும் இந்த தேசத்துக்கு அனுப்பதை நாம் நினைவு கூறுகின்ற ஒரு நாள். அன்று ஆராதனை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். ஆன்லைனில் அதை நாம் ஆராதிக்கலாம். அதே போல சிஸ்டர் கிளைன் அம்மா அவர்கள் கடந்த 29/6/2020 அன்று 98 வயதிலே கர்த்தருக்குள் அமைதலாய் நித்திரை அடைந்தார்கள். அவருடைய வாழ்விற்காக, அவருடைய ஊழியத்திற்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துவோம். பொறையாறில் இருக்கக்கூடிய ஞானப்பூ இல்லத்திலே 30 ஆண்டுகள் அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். பணி செய்த காலங்களிலே அநேக சின்ன பிள்ளைகள், பெண்கள் உதவி பெற்றிருக்கிறார்கள். அநேகர் அவர் மூலமாய் உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே மீண்டுமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபித்துக் கொள்வோம். இதே போல மிஷனரிகள் நிறைய பேர் இந்த திருச்சபைக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் நாம் நினைவு கூறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் கடவுளுக்கு எப்பொழுதும் செலுத்துவோமாக. நன்மை செய்வோம், உங்களிடம் உள்ளதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. நாம் மனம் தரளாயிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம். ஆகையால் நமக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு ஏற்றவாறு யாவருக்கும், முக்கியமாக விசுவாச குடும்பங்களுக்கும் நன்மை செய்வோமாக. பராவரணிய சொல்லுக்கடங்காத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இந்நாளும் இருப்பதாக. ஆமென். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஞானப்பாடல் 178வது ஞானப்பாடலின் முதல் 3 கவிகளை பாடுவோம். பர்வதங்கள் விலகட்டும், என் கர்த்தாவின் கிருபை நிற்கும், அவர் தாம் திடத்தும், வார்த்தை பாடின் முத்திரை, கலங்கேன் என் நேசர்தாம், மாறோம் என்று சொல்வராம்.
ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பராபரனே, எங்கள் ஒன்றான மீட்பரின் பிதாவே, இந்த உலகத்தில் இருக்கிற உமது திருச்சபையின் கண்ணோக்கி ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபையராகிய நாங்கள் உறுதியான போதை நிற்க துணை புரியும். எங்கள் திருச்சபையின் பேராயர், குருவானவர்கள், ஆலோசனை சங்கத்தின் மக்கள் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் உழைக்கின்றவர்கள், பிற இடங்களிலே வேலை செய்கிற எங்கள் சபையாரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். எல்லாரையும் மீட்க வல்ல உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்து பிற மதத்தினர் எல்லாரையும், முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரீர் உம்மிடம் திருப்பியருளும். நாங்கள் உம்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை புரியும். அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையுமான ஊழியரை எங்களிடையே அனுப்ப உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியர்களையும் அது ஆவியால் நிரப்பி அருளும். உமது அறுவடைக்கென்று அனுப்பப்பட போகும் இந்த புது ஊழியரை கொண்டு எங்கள் சபைகளுக்கும் நாட்டிற்கும் ஆசீர்வாதம் பெருக செய்யும். உலக அதிகாரிகள் எல்லாருக்கும், எங்கள் குடியரசின் தலைவருக்கும் அவர்களை சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்தருளும். எங்கள் நாட்டை ஆள்வோர் நியாயமானதை செய்து நீதியை நிலைநாட்டவும், நலமானவற்றை செய்து நாட்டை முன்னேற்றம் அடைய செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டி அருளும். நாங்களும் பாவமான யாவற்றையும் வெறுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும், நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை புரியும். எங்களிடையே இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரணவாசல் இருக்கிறவர்கள், பலவையான இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பது நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஆகிய எல்லாருக்கும் உடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்தும பலமும் அளித்துள்ளோம். பரமபிதாவே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாய் இருப்பதினால் உம்மிடமிருந்து எந்த வகையான நன்மை பெற தகுதியவர்களாயிருக்கிறோம். என்றாலும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்திட வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடியினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நேரிடும் மரணம், நரக தண்டனை முதலிய கேடுகளில் என்று எங்களை விலக்கி காத்திருளும். நிலம் தரும் விளைவை செழிக்க செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பிட வேண்டும் என்று நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா நாட்டின் மக்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். இந்த கொரோனா வைரஸ் கிருமியிலிருந்து எல்லாரையும் காப்பாற்றும். எங்கள் நாட்டிலும் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. எல்லா மாநிலங்களிலும் ஆண்டவரே, இந்த வைரஸ் கிருமி அழிந்து போக நீர் கிருமி தாரும். கர்த்தாவே, எங்கள் நாட்டின் தலைவர்கள் அதற்காக எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்களிடம் கடன்பட்டவர்களுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல் எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாதிரும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவளே சுவாமி, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக.
மறித்து உங்களை கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்களிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக ஞான பாடல் எண் 391 ஞான பாடலின் முதல் கவியை பாடுவோம். ஞான பாடல் எண் 391 ஞான பாடல் முதல் கவியை நாம் பாடுவோம். பாசமுள்ள இயேசுவே, தேவரின் அன்பாக இன்று தந்த போதனை கவனமாய் கேட்டோம், ஞானமும் அறிவும் பெருமழை கண்டோம், கிருபை அடைந்தோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.